நான் ஆணையிட்டாளுங்கிற மொழி எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு இருந்தாரு. நீங்க ஆணை இடுங்க, அதை நாங்க செயல்படுத்தியே தீருவோம் அப்படின்னு கங்காணம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க அங்க இருந்த பொதுக்குழு மெம்பர், செயற்குழு மெம்பர்ஸ். தலைவா நீங்க ஆணை இடுங்க அப்படின்னு புதுப்பேட்டை தனுஷ் மாதிரி எல்லாரும் பொங்கிட்டு தான் இருந்தாங்க, புலவர்கள் ஆனாங்க. அதே பாட்டுல இன்னொரு லைன் வரும் சிபி, சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் ஊரார் கால் பிடிப்பார், வெட்டுமானாலும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார் அப்படின்னாங்க. ஆமா, யார் காலை பிடிச்சிருக்காங்க இப்ப? அந்த பாட்டை பாடினீங்க, அதனால அதே பாட்டுல நான் ஒரு லைன் பாடிட்டேன், அவ்வளவுதான். மக்களுக்கு தெரியாது. சரி, நம்ம ஷோக்குள்ள போவோம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி. நான் உங்கள் சகோ சேத்தா இளங்கோவன். தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஊரார் கால் பிடிப்பாரு நீங்க சொல்றீங்க, ஆனா எடப்பாடி கால நாங்க பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறாங்க. அதிமுக ரத்தத்தின் அன்பா இறுக்கி பிடிச்சிருக்கோம் அப்படின்னு. கிரீன்வே சாலையில இருந்து அவருடைய கார் காலையில கிளம்புச்சு. எப்பயுமே கிரீன்வே சாலையில அந்த கார் கிளம்புறப்பவே ரத்தத்தின் ரத்தங்கள் பக்கத்துல நின்று பூ தூவுறது என்ன, எடப்பாடியார் வாழ்க என்னங்கிற கோஷம்லாம் இருக்கும். இந்த முறை வீட்டு பக்கத்துல எல்லாம் வேணாம், ஏன்னா நீதிபதி இருக்காங்க, நிறைய அமைச்சர்கள்லாம் இருக்காங்க, அதனால நம்ம டைரக்டா வானகரத்துல பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால அங்க கூட்டம் கிடையாது. வானகரத்துல வரவழி எங்கும் இரட்டைலை கழகத்து உறுப்பினர்கள் பல பேர் வந்து எடப்பாடியார் கோஷம்லாம் போட்டாங்க. அப்புறம் கட்சி கொடி வந்து காட்டினாங்க. அப்படியே உள்ள வந்து என்டர் ஆனாரு. அதுக்கு முன்னாடியே பொதுக்குழு செயற்குழு மெம்பர்ஸ் எல்லாம் வந்து ஆஜராயிருந்தாங்க. நடு நாயகரா போய் வந்து உட்கார்ந்தாரு. அவரு டக்குன்னு மயக்க பிடிச்சிட்டாரு. எப்பயுமே கிளைமேக்ஸ் தானே பொதுச் செயலாளர் பேசுவாரு, என்ன ஆரம்பத்திலே பேச போறாருன்னு பாக்குறப்பதான் தெரியுது படம் முடிஞ்சிருச்சா. அவைத்தலைவர் தமிழ் மகன் உசேன் அவரால் வர முடியாத சூழல், அதனால தற்காலிக அவைத்தலைவராக முன்னுசாமியை நியமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அவரு. உடனே வழிமொழிகிறேன்னு சொல்லணும் ஒருத்தர். அவர் யாருன்னா பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன். நம்ம நேற்று சொல்லியிருந்தோம்ல புகழ்ச்சி மாலை இருக்கு அப்படின்ட்டு, அதான் திண்டுக்கல் சீனிவாசன் ஆரம்பிச்சு வச்சாரு. அதை பாட்டாவே பாடிட்டாரு. ஆமா, குடிப்பராமரத்து நாயகர், காவிரி காப்பாளர், புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவரோட அனுமதி பெற்று வழிமொழிகிறேன். இந்த வழிமொழிகிறேன் சொல்றதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய ஒரு 10 லைன் பாராட்டிட்டு தான் சொன்னார் திண்டுக்கல் சீனிவாசன். அவர் சொன்னது நானும் சொல்றேன், இவ்வளவுதான் அதுல ஆன்சரு. ரைட்டு. ஆமா, அப்புறம் வைகை செல்வன் தான் தொகுத்து வந்து வழங்கினாரு. எல்லாரும் கொஞ்சம் ஷார்ட்டா முடிச்சுவாங்க, ஏன்னா எடப்பாடி வந்து நிறைய பேச போறாரு, புதுச்சேரி நிறைய பேச போறான்னு சொல்லிட்டு தான் வந்து தொகுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தாரு அவரு. பேசினாரு. அப்புறம் வந்தாங்க வளர்மதி. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, காற்று கூட நுழையாமல் கழக கோட்டையை காத்து நிற்கும் அரண். எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிருக்காங்க. தினகரன் போயிட்டாரு, சசிகலா அவரே தூக்கிட்டாரு, ஓபிஎஸ் வந்து தூக்குனாங்க. எல்லாம் கழக கோட்டையை காத்து நிக்கிறாரு அவரு. புரட்சி தலைவருக்கு பிறகு பொன் புதையலாய் வந்த புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களே அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் சத்துணவு பெயர் இருக்கும் வரை தலைவர் பெயர் இருக்கும் அப்படிங்கிறாங்க. சத்துணவு பெயர்னு வந்து நம்ம காமராஜர் பேர் தான் ஞாபகம் வருது சத்துணவுனாலே, ஆனா எம்ஜிஆர் ஞாபகம் வரும்னாங்க. அதே மாதிரி திண்டுக்கல் இடைத்தேர்தல் அப்ப ஒரு பெட்டி கடைக்காரர் வந்து எம்ஜிஆர் வந்து சோடா கொடுத்தாரு. எம்ஜிஆர் தான் சோடா குடிச்சிட்டு பாதி திருப்பி கொடுத்தாரு. உடனே இந்த சோடா குடிக்கிறதுக்கு பல பேர் வந்து போட்டி எல்லாம் போட்டாங்க. அந்த கடைக்காரர் என்ன பண்றாருன்னா, ஒரு பெரிய அண்டா வாங்கி இந்த சோடா ஊத்தி தண்ணி ஊத்தி எல்லாரும் குடிங்க அப்படின்னாங்க. அதுக்கு அடிச்சுக்கிட்டாங்க நிறைய பேர் அப்படின்னாங்க. ஒரு சுயமரியாதை இயக்கம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை இவங்களுக்கு பெரியார் விருது கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் வளர்மதி அவங்களுக்கு. ஆனா இதெல்லாம் ஒரு பெரிய சாதனையா பேசிக்கிட்டு இருந்தாங்க வளர்மதி. எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் எதிரிகள் தான் இருந்தாங்க, பட் அண்ணனுக்கு எதிரிகளை தாண்டி துரோகிகளும் இருக்காங்க. அங்கதான் ஹைலைட்டு. சாக்ரட்டிஸ் வரைக்கும் அவங்க போறாங்க. சாக்ரட்டிஸ் வந்து துரோகிகள் சிறையில் அடைச்சாங்க, இயேசுவ சிலுவையில் அடைச்சாங்க. உடனே டாக்டர் பார்த்திருப்பாரு எடப்பாடி. அந்த மாதிரி துரோகிகள் வந்து பாடம் புகட்டுவார். புலி வேட்டைக்கு கிளம்பி இருக்கு, அது கோட்டைக்கு தான் போவோன்ட்டு வந்து பயங்கர ரைமியா பேசி முடிச்சாங்க. அப்புறம் ஆர்வி தேவகுமார் வந்தாரு. அவர் 20 நிமிஷம் நான்கவா பேசி பொழிஞ்சாரு. சிங்கம் சிம்ம சொப்பனம் தமிழ்நாட்டின் ஒரே நம்பிக்கை, அடுத்த பொதுக்குழுல சிஎம் தான் உட்கார்ந்துருவாரு எங்க தலைவர் அப்படின்னாரு. அப்புறம் சிவி சண்முகம் அவரு வழக்கம் போல பெருசாலாம் பாராட்டல எடப்பாடி பழனிசாமிய. அவர் என்ன சொல்றாருன்னா, என்றும் எங்களின் முதல்வர் எடப்பாடி தான் வந்து சொல்லிட்டு, நாம் செய்த சில தவறுகளால் தான் இப்ப திமுக ஆட்சி அமைஞ்சிருக்கு, நாம போட்ட ஒரு பிச்சை தான் அப்படிங்கிறாரு. ஒரு பிச்சைங்கிற வார்த்தையில கூட பயன்படுத்தி இருந்தாரு. அதே மாதிரி சில புரோக்கர்கள் கட்சிக்குள்ள இருக்காங்கிறதையும் சுட்டி காட்டாரு. யார சொல்றாரு? நாம் செய்த சில தவறுகள் அப்படின்னா என்ன தவறுங்கிறது அவர் சொல்லல. ஒரு எடப்பாடி முகத்தை அப்படி க்ளோஸ் அப்ல பார்த்தா தெரிஞ்சது, என்ன அவரே தவறா, இன்னும் நம்மளை நோக்கி பையன் வந்துருவானோங்கிற மூட்ல தான் இருந்தார் அவரு. அப்புறம் ஜெயக்குமார் அவரெல்லாம் பெருசா பாராட்டவே இல்லை. அண்ணன் மட்டும் மேட்டர் முடிச்சு, அண்ணன் எடப்பாடி அவ்வளவுதான். 2 கருத்துல மட்டும் நான் சொல்றேன். 100 நாள்ல முடிவுரை வந்து எழுத போறோம் நம்ம. மக்கள்
வாண்டது போதும், நம்ம வந்து ஆளலாம், எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலேன்னு அவரு பாணியில அந்த பாட்டை வந்து பாடிட்டு தீய சக்தியை விரட்டும்ட்டு கிளம்பி போயிட்டாப்ல. வரத்துக்கு முன்னாடியே எல்லாருமே அந்த காலத்துல 50 காசுக்கு எம்ஜிஆர் பாட்டு புக் இருக்கும், அதை வாங்கி மனப்பாடம் பண்ணிட்டு தான் ஒவ்வொருத்தரும் பாட்டு பாட்டுறாங்க. ஆமா, அதே மாதிரி தங்கமணி 175 தொகுதியில வெற்றி பிரச்சாரம் முடிச்ச கழகத்தின் விடிவெள்ளி, எதிரிகளின் சிம்ம சொப்பனம், நம்மில் ஒருவர் வருங்கால முதல்வர்னு ஒரு கோரஸ் பண்ணாப்ல. எஸ்பி வேலுமணி அவரு. எஸ்பி வேலுமணி. இன்னொரு பக்கம் நத்த விஸ்வநாதன் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர்னாப்ல அவரு. இப்போ இதெல்லாம் வந்து ஜெயலலிதா காலத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படிதாங்க சொன்னாங்க, என்னையும் சொன்னாங்களே. இன்னைக்கு அவங்க கட்சியில கிடையாது. சரி, ரைட்டு. அடுத்து இயற்கையான எழுச்சி ஏற்பட்டிருக்கு மக்கள் மத்தியில, ஆட்சி மாற்றம் உறுதியா வருதுன்னு ஃபுல்லா ஒரே ஜாலி மூடதா இருந்தாங்க. அதே மாதிரி விருந்து காலையில வந்தவங்களுக்கு நல்ல பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், வெஜ் நான்வெஜ்னு தனியா, அதுவும் கடல்ல தான் இன்னும் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. எழுச்சி இங்க ஏற்பட்டிருக்குங்கிறாங்க. அதான் காலையிலயும் நல்ல சாப்பாடு சிபி. சைவத்துல கிச்சடி, உப்புமா, இட்லி, தோசை அந்த மாதிரி. அப்புறம் மதியம் இல்ல போல சொன்னதே எனக்கு சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. மதியம் பார்த்தோம்னா வஞ்சரம், அதுக்கப்புறம் இறாலு, மட்டனு, சிக்கனு, பல வகைகள்லயும். அவர் அதான் சொன்னாரு, எடப்பாடி பேசி முடிச்சப்போ கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் பேசினாரு. பேசி முடிச்சுட்டு நீங்க எல்லாம் சாப்பிடணும், அதை நினைச்சுதான் நான் சுருக்கமா என் உரைய முடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. பொதுச் செயலாளருங்கிறவங்க, கட்சி தலைவருங்கிறவங்க எப்பயுமே ஒரு அரை மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் பேசிதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் நேத்து மட்டும் தான் ஒருத்தர் 12 நிமிஷத்துல முடிச்சுட்டு போனாரு. அது தனி டாபிக். ஆனா அவருடைய ஸ்பீச்ல வந்து திமுகவை பிடிபிடின்னு வந்து பிடிச்சிருந்தாங்க. 16 தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. இல்ல, நேத்து வந்து ஒரு 12 நிமிஷத்துல பேசினாரு அப்படின்னா அதுக்கு அவர் பணியூர்லயே இருந்திருக்கலாம். இவர் எப்படின்னா இவரோட ஸ்பீச்லயுமே 4 வருஷமா என்ன பேசிட்டு இருந்தாரோ அது எல்லாத்தையும் தொகுத்து ஒரு 1.25 மணி நேரத்துல பேசியிருந்தாரு. தீர்மானம்னு தான் ஞாபகம் வருது. தீர்மானங்கள்ல நிறைய பாஜக ஐஸ் வைக்கிற மாதிரி இருந்தது. SIR ஆதரிச்சிருக்காங்க. அப்புறம் நீதிமன்றத்தை, நீதித்துறையை மதிக்காத திமுக, திருப்பரங்குன்றம், இந்த விஷயத்தெல்லாம் வச்சுட்டு அதை ஒரு கண்டிச்சு இது பண்ணியிருந்தாங்க. அப்புறம் கரூர்ல உயிரிழந்த மக்கள், அப்புறம் இவர் கலைஞர் மு கருணாநிதி அவங்களுடைய மூத்த மகன் மறைவு, இப்படி அவங்களுக்கெல்லாம் இரங்கல் தீர்மானம்லாம் ஏற்றுனாங்க. இன்னொரு இதுல நிரந்தரம் இல்ல, சாரி, நீங்க சொன்னோன்னா எனக்கு அப்படி ஞாபகம் வந்துருச்சு. முதலமைச்சர் வேட்பாளர் இவர் தான், அதிமுக தான் ஆட்சி அமைக்கும், அதிமுக தலைமையில தான் தமிழ்நாட்டுல கூட்டணி, அவர் தான் முடிவெடுப்பாரு, இங்க எதுனாலும் நீங்க எடப்பாடி கிட்ட தான் பேசணும் அப்படின்னு முக்கிய தீர்மானம் போட்டிருக்காங்க. ஆனா என்னன்னா உண்மையாலுமே கான்ஃபிடண்டா இருக்காங்களா, இல்ல கான்ஃபிடண்டா இருக்காம நடிக்கிறாங்களான்னு ஒண்ணு இருக்குல்ல. நம்ம விசாரிச்ச பாருப்ப கான்ஃபிடண்டா தான் இருக்காங்களாம். அது காரணம் என்ன, 2021 எலெக்ஷனு ஒரு 3% தான் நம்ம ஆட்சி அதிகாரம் பறி கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட அதே கூட்டணி தான் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்பயுமே டிடிவி தினகரனும் அவங்க எல்லாம் பாதி பேர் கிடையாது. திமுக அலைன்ஸ் அதே மாதிரிதான் இருக்கு. பட் சாருங்கிறத கொண்டு வந்து தான் பீகார்ல ஜெயிச்சிருக்காங்க. நமக்கு அந்த 3% அதுலயே போக கூட வாய்ப்பு இருக்கு. திமுக ஆட்சி நிறைய அதிருப்திகள் எல்லாமே கூட இருக்கு. அதிருப்தி வாக்கு எல்லாமே விஜய் அறுவடை பண்ணிடுவாரு. டிஎம்கே வாக்குகள் சரியும், நம்ம ஆட்சியில் உட்காந்துடலாங்கிற நிலைப்பாடுல தான் இருக்காங்கன்னா அவங்க. மார்கழி கனவும் பழிக்காதுன்னு சொல்லுவாங்க. மார்கழி வரலையே. சரி சரி, கரெக்ட். அப்ப தெளிவா இருக்கு. இதே அதிமுக பொதுக்குழு செயற்குழுலதான் பாட்டிலால அடி வாங்கினாரு OPS. இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதிமுக ஒன்றிணைணும் அப்படின்னு நாங்க எல்லாருமே ஆசைப்படுறோம், சீக்கிரம் நடக்கும், வேணா பாருங்க அப்படிங்கிற மாதிரி அவரோட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அன்னைக்கும் அதே தான் பேசினாரு, என்றும் ஒரே பேச்சு அவரு. ஏன்னா இப்ப அவர் தனி மரமா தான் நின்றுகிட்டு இருக்காரு. ஏன்னா OPS கூட இருந்த எல்லாருமே காணாம போயிட்டாங்க. மனோஜ் பாண்டியன் திமுக பக்கம் வந்துட்டாரு, மருதழகராஜ் அவர் கூட வந்து இல்ல, அவரும் திமுக போயிட்டாரு. ஆமா, புகழேந்தி, பெங்களூர் புகழேந்தி இல்ல, வைத்தியலிங்கம் மட்டும் தான் இப்போ ஸ்ட்ராங்கா இருந்துகிட்டு இருக்காரு. இப்ப வைத்தியலிங்கமும் வேற ரூட் எடுத்துட்டு தான் வந்து சொல்றாங்க, டிவிகே ரூட்டு. பனையூர் போறாரு. செங்கோட்டையன் தான் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காராம் அவரு கூட. பாருங்க, நம்ம திமுக பக்கம் போக முடியாது, ஏன்னா காலங்காலமா திமுக நம்ம திட்டிருக்கோம், எடப்பாடி பழனிசாமி நிச்சயம் உங்களை ஏத்துக்கவும் மாட்டாரு. OPS கூட 2-3 வருஷமா இருந்து ஒரு பிரோஜனம் உங்களுக்கு இல்ல, 100 கோடி பணம் போனதான் வந்து மிச்சம். அதனால இங்க வாங்க, விஜய் தம்பி கிட்ட பேசி, சாரி விஜய் இளவல்கிட்ட பேசி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல போஸ்டியா வாங்கி கொடுத்துடலான்னு இருக்காங்களாம். ஏன்னா அவருக்குமே என்னன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இருந்துகிட்டு திருப்பி சும்மா இருக்க முடியாது. அதனால சரி ஓகே, விஜய் முகமும் மக்கள் கொஞ்சம் எடுபடுற மாதிரி இருக்கு, நம்ம கிட்டையும் கொஞ்சம் மக்கள் செல்வாக்கு இருக்கு, அதனால விஜய் கட்சியில போய் சீட்டை வாங்கி நின்றுலாமோன்னு யோசனை இருக்கிறான் வைத்தியலிங்கம். உரத்த நாட்டுல அவர் ஒரு கிங் தான் ப்ரோ, ஜெயிச்சிருக்காப்ல. டெல்டா மாவட்டங்களை கண்ட்ரோல் எடுத்துருவாரு. இப்படி கூட சொல்லியிருக்கலாம்ல, மேற்குல கொங்குல அண்ணன் செங்கோட்டையனு, டெல்டாவில தஞ்சாவூர்ல அண்ணன் வைத்தியலிங்கம். ஆமா, இப்படிதான் பேசிட்டு இருக்காங்களா அவங்க. இப்ப டிவிஏக்குமே ஓகே, இவங்கெல்லாம் வந்தா கொஞ்சம் நல்லா தான் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. ஏன்னா இப்பவே 2 MLA சீட் உறுதி அப்படிங்கிற மாதிரி. நமக்கு தேவை
117 எம்எல்ஏ. இப்ப செங்கோட்டையன் உறுதிப்படுத்திருக்காங்க அவங்க. இன்னும் வந்து 116 பேரை பிடிக்கணும் இருக்காங்களா அவங்க அப்படிங்கிறாங்க. என்ன இவங்க எல்லாம் வந்து அந்த 12 நிமிஷம் ஸ்பீச் வந்து எக்ஸ்ட்ரா ஆக மாட்டேங்குது. அதே மாதிரிதான் இருக்கு. அது என்னன்னா சோசியல் மீடியால ஃபுல்லா வந்து ட்ரோல் ஆகிட்டு தான் இருக்காது. ஒரு பாண்டிச்சேரிக்கு வந்து திறந்த வெளியில கரூருக்கு பிறகு ஒரு நடத்துற பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் அப்படிங்கிற பட்சத்துல எவ்வளவு பேசியிருக்கணும். அந்த நீங்கள் கேட்ட பாடல்ல விஜய் சாரதி சொல்லுவாங்க இல்ல, இந்த ஊர்ல என்ன தெரியுமா ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி அதுலயே ஒரு 4 நிமிஷம் போயிடுது. அப்புறம் என்ஆர் காங்கிரஸ் அவர் முதலமைச்சர் பாராட்டி போயிடுது. மேலோட்டமா 4-5 பிரச்சனை பத்தி பேசுறதுக்கு எதுக்கு விஜய் கஷ்டப்பட்டு இங்க வரணும், நாங்க எதுக்கு கேட்க வரணும்? அங்கேயும் வில்லனா அடிக்க மாட்டேன்ட்டாரு. போன படத்துல யார் வில்லனோ அவரை கூட்டு வந்து இந்த படத்துல நீதான் வில்லன்னு டிஎம்கே வச்சு அடிச்சிட்டு இருக்காப்ல. ஆமா, இன்னொரு பக்கம் அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் அந்த முன்னாடி டிக்கெட் வாங்குவாங்க அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு அவரு. தம்பி கியூஆர் கோடெல்லாம் இல்லாட்டி பரவாயில்ல உள்ள விடுங்க மாட்டேன் திட்ட சேர்த்த முடியலப்பா. ரொம்ப நம்மளாம் திட்டதான் நம்ம அப்படி பார்த்துட்டு போறாரு. விஜய் அவரு வைரல் ஆகணும் அப்படின்னா 72 நாள் கழிச்சு வந்தாங்க. ஆனா நேத்து பொறுத்த வரைக்கும் வைரல் ஆனது இஷா சிங் தான். எங்க திரும்பினாலும் அந்த மேடம் தான் எல்லா இடத்துலயுமே 41 பேர் இறந்தது தெரியாதா போதாதா அப்படின்னு இறங்கி அடிச்சிருக்காங்க. இங்கிலீஷ்ல திட்டினோடனே அவங்க என்ன பண்ணுறது புரியாது. அவங்கள திட்டுறாங்க போல இந்த சரி கிளம்பி விட்டாங்க. மைக்க கொடுக்கணும்னா வாங்கி ஓகேன்னு கொடுத்துட்றாங்க. அப்புறம் எதுக்கு கியூஆர் கோடு கொடுக்குறாங்க? பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. கியூஆர் கோடு இருந்தா உள்ள போகணும். பொதுச்செயலாளரே மீறினா அப்புறம் என்ன அர்த்தம்? அது நைனா நாகேந்திரன் சொல்லியிருக்காரு அவரு. பாருங்க, விஜய் வந்திருக்காரு, அரசியல் பத்தி ஒரு ஒண்ணுமே வர தெரியல, ஒரு கவுன்சிலர் கூட வந்து ஆகல, அதுக்குள்ள சிஎம் நாட்கள் உட்கார வேணா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோன்னே செங்கோட்டையனுக்கு வந்துருச்சு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, செங்கோட்டையனு எங்களோட லட்சியமே நைனா நாகேந்திரன் எங்க இருந்தாலுமே ஒரு டெபாசிட்ட போக வைக்கிறதா அப்படிங்கிறாரு அவர். அப்ப விஜய் சிஎம் ஆக்குறது லட்சியம் கிடையாதா? உங்க லட்சியம் அப்படின்னு பாராட்டி உங்க போக்கஸ் ஃபுல்லா நைனா நாகேந்திரன் மேல மட்டும்தான் இருக்கா? அங்கு பாண்டிச்சேரியிலுமே நமச்சிவாயம் அமைச்சர் அவருமே சொல்லியிருக்காரு. நிறைய ஒரு இஷ்டத்துக்கு பேசுறாரு, தெரியாம பேசுறாரு. ரேஷன்லாம் இங்க நாங்க கொடுத்துட்டு தான் இருக்கோம். அந்த மாகே இந்த பகுதியெல்லாம் நல்லா தான் இருக்கு, விஜய் ஏதோ ஒண்ணு பேசிட்டு போறாரு அப்படின்னு திட்டிருக்காங்க. நல்ல வேலை ப்ரோ, காத்தர் அடிச்சுட்டு இருந்துச்சு. அந்த காத்தடிச்சு பறந்துன்னு வச்சுக்கோங்களேன், அதை 12 நிமிஷம் ஸ்பீச் நம்ம கிடைச்சிருக்காது. அதான் சரி, இதெல்லாம் சரி பண்றதுக்காக தான் வைத்தியலிங்கத்தெல்லாம் கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்புவோமாக. இன்னொருத்தர் டிஎம்கேல இருந்தாரு. இப்ப டிஎம்கேல இருந்து செங்கோட்டையன் அவங்களுடைய அண்ணன் மகன் அவரு மறுபடியும் ஏடிஎம்கே போயிட்டாரு. செங்கோட்டையன் இருக்கிற இடத்துல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்கேவே போயிட்டாரு. செங்கோட்டையனையும் அட்டாக் பண்றாரு. டிஎம்கேவும் சரியில்லை, நான் இங்க ஏடிஎம்கேல கோபியில தோக்கடிப்ப செங்கோட்டையனா, இரட்டலைக்கு தான் வந்து எப்பயுமே அங்க ஓட்டு, வேற யாருக்கும் கிடையாது அப்படின்னு அட்டாக் பண்ணியிருக்காரு. அமமுக விருப்ப மனு கொடுக்குறோம் அப்படின்னு வந்து டிடி தினகரன் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி காங்கிரஸ் கொடுக்க வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னையிலிருந்து டிசம்பர் 10 டிசம்பர் 15 வரைக்கும் விருப்ப மனு கொடுக்குறாங்களாம். வேணுங்கிறவங்க வாங்க வாங்கிட்டு போங்க அப்படிங்கிறாங்க அவங்க. இவரே விருப்ப மனு தான் கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு பக்கம் பிஜேபிக்கு, இன்னொரு பக்கம் டிவிகேக்குன்னு. ஆமா, மொத்தம் 25 சீட் நின்னாங்க 2021. ஜெயிச்சது 18 பேரு. இந்த முறை அதிகமா சீட்டு கேட்கணுங்கிற ஒரு கட்டத்துல இருக்காங்களாம் காங்கிரஸ் டிஎம்கே கிட்ட. அப்படி இல்லாட்டி எங்க தம்பி அங்க போயிருங்கிற மூட்ல அப்படிதான் இது வரைக்கும் இருக்கு அந்த சூழல். தம்பி நம்பிதான் எல்லாரும் இருந்துட்டு இருக்காங்க, வாங்கண்ணா வணக்கங்கண்ணா அப்படின்ட்டு. இன்னொருத்தர் அப்பா மகன் சண்டை தான். அதேதான் ராமதாஸ் அவர் சொல்லியிருக்காரு, என் பேரை பயன்படுத்தக்கூடாது, என்ன கட்சி தனியா ஆரம்பிச்சுக்கோ அப்படின்னு பயங்கரமா திட்டி இருக்காப்ல. அன்புமணியும் பதிலடி கொடுத்திருக்காரு. ராமதாஸ் சொல்ல கிடையாது, ஜிகே மணி அங்க இருந்ததுல இருந்து சூழ்ச்சி செய்ய ஆரம்பிச்சிட்டாரு, அவருதான் உள்ளடி வேலை பண்ணிட்டு இருக்காரு, திமுகவும் இதுக்கு பின்னாடி இருந்து பல சூழ்ச்சிகளை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அவரும் அட்டாக் பண்ணிருக்காரு. ஆமா, தேர்தல் ஆணையத்தை திமுக தான் வச்சிருக்கு, சூழ்ச்சி பண்றாங்க. என்னன்னா இதுலயே தெளிவா தெரியுது. அன்புமணி வந்து பிஜேபி ரூட் எடுக்கிறாரு, ராமதாஸ் டிஎம்கே ரூட் எடுக்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா எங்கடி பங்கு பிரிக்க முடியாது இல்ல. அதனால ஒரு சட்டப்பூர்வ முடிவு எடுத்து ஒரு பக்கம் வரணும்னு நினைக்கிறாங்க அப்பா மகனும். தேர்தல் நெருங்குறப்ப இவங்கதான் வந்து பயங்கரமா டிமாண்ட் பண்ணுவாங்க. இப்ப இவங்களை வச்சு பலர் வந்து ஓகே அப்படின்னு கேம் ஆடிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அரசு ஜியோ ஹாட் ஸ்டார் கூட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. சுமார் 4000 கோடி ஒப்பந்தம். அது படைப்பாற்றல் உருவாக்க போறாங்களாம். அந்த தயாரிப்பு இதெல்லாம் வலுப்படுத்துறதுக்காக ஒப்பந்தம் போடப்பட்டது அப்படிங்கிறாங்க. இப்போ 2025 ஒரு 2029 வரைக்கும் படிப்படியா இந்த அமௌண்ட் எல்லாம் ரிலீஸ் செய்யப்படும்லாம் சொல்லியிருக்காங்க. பட்டு ஒரு அரசாங்கம் எதுக்கு படத்தெல்லாம் தயாரிக்கணும், பொழுதுபோக்குல எதுக்கு ஈடுபடணுங்கிற மாதிரி ஒரு விமர்சனமே இருக்குது. படைப்பாற்றலை ஊக்கப்படுத்தவங்கன்னா இப்படி பாச தலைவருக்கு பாராட்டு விழான்னு பல பாட்டு ஒரு மாயா அதை எடுத்து ஹாட் ஸ்டார்ல போடுவாங்கன்னு தெரியல. அதுக்குதான் 4000 கோடி ரூபாயா. ஆமா, நேற்று வந்து விஜய் சேதுபதி, மோகன்லால், நாகார்ஜுனா அப்படின்னு எல்லா கமலஹாசன் பல ஸ்டார் வந்து இறக்கியிருந்தாங்க.
இந்த டிஷர்ட் அப்படி உதயநிதி கமலஹாசனும் வந்து இந்த மேடையில நின்றுகிட்டு இருந்தாங்க. கமலஹாசன் தான் ஊப்பி ஆயிட்டாரு அப்பவே. அதனால அதுல இல்லைன்னாதான் ஆச்சரியம் அது. ஆமா. இன்னொரு பக்கம் மேனாள் நீதிபதி ஹரிபரந்தாமன் இருக்காரு இல்லைங்களா, ஹரிபரந்தாமன் அவரு ஜிஆர் சுவாமிநாதன் நீதிபதி அவர் வந்து RSS சார்ந்தவர் அப்படின்னு கடுமையா அவரை விமர்சிச்சு பேசியிருக்காருங்க சிபி. அதே மாதிரிதான் முன்னாள் நீதியரசர் சந்துருவும் வந்து பேசியிருக்காரு அவரு. இதுல என்னன்னா திருப்பரங்குன்றம் வழக்கு நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்துச்சு. அப்ப ஜிஆர் சுவாமிநாதன் என்ன சொன்னார்னா, இது வந்து விளக்கேத்துற வழக்கு மட்டும் கிடையாது, தீபம் ஏத்துற வழக்கு மட்டும் கிடையாது, சொத்துரிமையும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால இப்ப நான் டிசம்பர் 17ஆம் தேதி காணொலி காட்சி வாயிலாக தலைமைச் செயலாளர், மதுரை SP, ADGP எல்லாரும் ஆஜராகி விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஏற்கனவே தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடர்பா மேல்முறையீடு வந்து பண்ணிருக்காங்க. இருந்தாலும் நான் விட மாட்டேன் அப்படிங்கிறாரு ஜிஆர் சுவாமிநாதன். அது வந்து நீதிமன்ற அவமதிப்படலாம் உத்தரவு வந்து போட்டிருக்காரு. மக்களவையில SIR பற்றிய விவாதங்கள்லாம் இருந்தது. இன்னொரு பக்கம் வந்தே மாதரம் சம்பந்தமா விவாதங்கள் இருந்தது. அதுல இறங்கி திருச்சி சிவா நிறைய கேள்விகளை கேட்டிருக்காரு சிபி. அந்த வீடியோ நல்ல வைரல் ஆயிருக்கு நேத்து. நாங்க இங்க திலகர் திடல் அப்படின்லாம் வச்சிருக்கோம், நிறைய சுதந்திர போராட்ட தியாகிகளை நாங்க மதிக்கிறோம். நீங்க என்ன பண்றீங்க, இங்க தமிழ்நாட்டுல இருந்து யாரையாவது வடக்குல நீங்க கொண்டு போயிருக்கீங்களா? வஉசி ஐயா பத்தி எல்லாம் பேசுறாரு பிரதமர் மோடி. ஆனா அவர் சம்பந்தமா அங்க ஏதாவது ஒரு ரோடாவது இருக்கா நார்த்ல அப்படிங்கிறாரு. அப்புறம் வேலு நாச்சியார் பற்றி, குறிப்பா குயிலிங்கிறவங்க அப்பவே பிரிட்டிஷை எதிர்த்து உடம்புல அந்த நெய்யை தடவிட்டு போயிட்டு ஒரு சூசைட் அட்டெம்ப்ட் அடிச்சு அவங்க அந்த அளவுக்கு முதல் வெள்ளையினை வெளியேறுன்னு குரல் கொடுத்தது பூலித்தேவன் தான். இப்படி தமிழ்நாட்டுல பல சுதந்திர போராட்ட தியாகிகள் இருக்காங்க, அவங்கள பத்திலாம் நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்களா, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு இறங்கி அடிச்சிருக்காரு. எல் முருகன் குறுக்க அவர் ஏதாவது பேச தம்பி இருங்க தம்பி அப்படிங்கிற ரேஞ்சில் திருச்சி சிவா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. டீசெண்டா சொல்றீங்க, ஐயோ உட்காரியாயோ அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காப்ல திருச்சி சிவா. அவர் சொல்றது ஒரு பாயிண்ட் எதுக்கு தானே வேணும். இப்போ மகாத்மா காந்திக்கு இங்க இருக்கு, ரோடு பேர் இருக்கு, பல இடங்கள்ல நம்ம வச்சிருக்கோம். அதே மாதிரி சுபாஷ் சந்திர போஸுக்கு இருக்கு, பட்டேலுக்கு இங்க வந்து தெரு பேர் இருக்கு. அதாவது வட மாநிலத்தை சேர்ந்த எல்லா சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கும் இங்க பேரெல்லாம் இருக்கு. நம்ம வட மாநிலம் தென் மாநிலம்னு சுதந்திர போராட்டத்துல பிரிச்சுக்கிறது கிடையாது. ஆனா எல்லாத்தையும் தமிழ்நாடு ஏத்துக்குது மனமும் இருந்து. அவங்க பிரிச்சு தானே வச்சிருக்காங்க, இருந்திருந்தா இந்நேரம் வச்சிருக்கலாம்ல. பாரதியாருங்கிற ஒரு பேர் எங்கேயாவது ரோட்டுக்கு இருக்காங்க, வஉசின்னு ஏதாவது வந்து பேர் இருக்கா, புலித்தேவன் ஏதாவது பேர் இருக்கா, வேலுநாச்சின்னு ஏதாவது பேர் இருக்காங்க. அதான் நாடாளுமன்றத்தில் ஏற்றிருக்காரு. அதுக்கு எல்முருகன் சவுண்ட் விடவும். இப்ப ஆனா மாநிலங்களவையில சபாநாயகரே துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் தானே, உங்களுக்கே தெரியும் அப்படிலாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்க. அவர் சொல்ற ஒரே வார்த்தை நோ 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 தான் பேசிக்கிட்டு இருக்காரு. சொல்றாரு நோ 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 நோன்னு. தமிழ்ல நோவா? இல்ல இல்ல, அவரு தமிழ்ல இருக்கிறனால அப்படி சொன்னேன். என்னன்னா இங்க வரப்ப மட்டும் H ராஜா கிட்ட 4 வார்த்தை தமிழ்ல கேட்டுட்டு மோடி வந்து தமிழ்ல பேசுவாரு, திருக்குறள் பேசுவாரு. H ராஜா கிட்ட பேசிதான் மாத்தி சொல்லி கொடுத்துட்டு பாருங்க. அப்படிங்களா? சிறுநீர் பாசனம் இருப்பாப்புல. வேற யாரும் நல்ல ஆள்ல கேட்டு வருவாரு நினைக்கிற பிரதமர் மோடி. ஓகே, நேற்று அந்த சார் பிரச்சனையை வச்சு மக்களவையில நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாரு ராகுல் காந்தி. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 3 முக்கியமான ஒரு விஷயத்த நான் இங்க வந்து பேச விரும்புறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த தலைமை தேர்தல் ஆணையரை செலக்ட் பண்ற பொருள் உச்ச நீதிமன்றம் தலைமை நீதிபதி இருந்தாங்க, அதை நீக்கினது ஏன்? அதே மாதிரி தேர்தல் ஆணையர்கள் ஏதாவது தவறு பண்ணா அப்படின்னா சட்டப்பூர்வமாக பாதுகாப்பு வழங்குது இந்த அரசு, அதுக்கு மசோதா நிறைவேற்றிருக்காங்க, அது ஏன்னு கேட்கிறாரு. அதே மாதிரி தேர்தல் முடிஞ்ச அந்த 45 நாள்ல அந்த வாக்குச்சாவடியில் இருக்கிற அந்த CCTV அந்த காட்சிகள் எல்லாமே அழிக்கப்படும் நீங்க சொல்றீங்க, அது ஏன்? இதெல்லாம் முறைகேடு பண்றதுக்காக தான். BJP RSS தேர்தல் ஆணையத்தோட டையப் போட்டுக்கிட்டு முறையீடு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நாங்க ஆட்சிக்கு வந்துச்சுன்னா நிச்சயம் நாங்க வந்து தடுத்து நிப்பாட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருந்தாரு. இன்னொரு பக்கம் மாநிலங்களவையில கார்கி அங்க வந்து வந்தே மாதரம் இந்த பத்தின டிபேட் அங்க போச்சு. கார்கி என்ன சொல்றாரு அப்படின்னா, வந்தே மாதரம் பாடலுக்கு உண்மையாலுமே நீங்க பெருமை சேர்க்கணும் அப்படின்னா இப்ப இருக்கிற பிரச்சனையை பத்தி இங்க வந்து பேசணும். வேலை வாய்ப்பின்மை இங்க அதிகமா இருக்கு. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 55 ரூபாயில இருந்து 60 ரூபாய்க்கு இருந்துச்சு, இப்ப 90 ரூபாய்க்கு மேல வந்து போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி பொருளாதாரத்துல நம்ம சரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம பக்கத்து நாடு நேபாள் இந்தியா கிட்ட முதலீடு கேட்காம சீனாவோட உதவி கேட்டுக்கிட்டு இருக்கு. சீனா வந்து தெற்காசியாவே ஃபுல்லா வளைச்சு போட்டுட்டு இருக்காங்க. இலங்கை அவங்க பக்கம், பாகிஸ்தான் அவங்க பக்கம், பக்கத்துல இருக்கிற வங்கதேசம் அவங்க பக்கம், எல்லா நாடும் கடன் கொடுத்துக்கிட்டே இருக்கு. இந்தியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, நம்ம இங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கோம்னே எதிர்கட்சிகள் எல்லாருமே, BJP எல்லாருமே இதெல்லாம் எதுக்கு, வந்தே மாதரத்தை பத்தி மட்டும் தான் நீங்க பேசணும்னு சவுண்ட் கொடுத்தோன்னு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 1920 ஒத்துழையாமை இயக்கம் நடந்தப்ப காங்கிரஸ் கட்சிக்காரர் தான் வந்தே மாதரம் பாட்டை நாடு முழுக்க கொண்டு போய் சேர்த்தாங்க. அந்த சமயத்துல
RSS காரங்க ஆங்கிலேயர்கள் கிட்ட வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, இதெல்லாம் பாடுறதுக்கு இதெல்லாம் பேச உங்களுக்கு தகுதி ஏதாவது இருக்கு அப்படின்னு கேட்டு வந்து ஸ்பீச்சை முடிச்சுக்கிட்டாரு. இந்த சாருங்கிற டிபேட் இன்னைக்கும் வந்து போய்கிட்டு இருக்கு. டீட்டெயிலாக எடுத்து நம்ம நாளைக்கும் பேசணும். தொகுதி பிரச்சனைக்காகவும் மக்கள் பிரச்சனைக்காகவும் தான் மறுபடியும் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்திச்சிருக்காரு. திருச்சி MP அருண் நேருங்க. ஓகே, இன்னைக்கு தான் வந்து இடி அனுப்பின லெட்டருக்கு பக்கம் பக்கமா வந்து கட்டுரை எழுதியிருந்தாப்புல நேரு. அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, பட் நம்ம பொருத்தி பார்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை அல்லவா. அந்த தொகுதியில தானே அவரும் இருக்கலாம் மேபி, அதனால அந்த பிரச்சனைக்காகவும் போயிருந்திருக்கலாம். சரி, இன்னொன்னு என்னன்னா, அந்த சார் நாளையோட வந்து முடிவடையுது. டிசம்பர் 4 முடிவடைய வேண்டியது. எக்ஸ்டென்ஷன் வந்து பண்ணி டிசம்பர் 11 வந்து முடிக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 6,42,00,000 பேர் இருந்தாங்கல்ல. இப்போ அது பதிவேற்றம் செஞ்சதே ஒரு 6,39,00,000 பதிவேற்றம்லாம் செய்யப்பட்டிருக்கான். 99.5% முடிச்சிட்டோம். இன்னும் 0.5% அது இன்னைக்குள்ள முடிச்சு நாளைக்கு வந்து பதிவேற்றம் செஞ்சிடும் அப்படின்லாம் சொல்லிடுறாங்க. பட் கூடிய விரைவில் அந்த விரைவு வாக்காளர் பட்டியல் வந்து வெளியாகும். இடைக்கால விரைவு வாக்காளர் பட்டியல், அதெல்லாம் பேருக்கான வந்து செக் பண்ணிட்டு அடுத்து என்ன ப்ராசஸ்ங்கிறத பார்க்கணும். இன்னொரு பக்கம் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய முதலீடு வந்து பண்ணியிருக்கு. ஆசியாலே மிகப்பெரிய முதலீடு வந்து சொல்றாங்க. சுமார் 1.58 லட்சம் கோடி இந்த AI துறையில முதலீடு வந்து பண்ணியிருக்கான். நிச்சயமா இந்தியாவுக்கு இந்த பொருளாதாரத்துல ஒரு சின்ன முன்னேற்றம் வந்து ஏற்படும், தொழில்நுட்பத்திலையும் வந்து சரி. ஏன்னா ட்ரம்ப் வந்து கெடுபிடி போட்டுக்கிட்டே இருக்காரு. இப்போ பாருங்க, இந்தியாவில இருந்து இறக்குமதி ஆகிற அரிசிக்கெல்லாம் கூட வரி போடுவேன்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு அவரு. அதே மாதிரி அங்க இருக்கிற நிறுவனங்கள் எல்லாமே நீ அமெரிக்காவில தான் முதலீடு பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்க சூழல்ல மைக்ரோசாஃப்ட் இந்தியாவில முதலீடு பண்ணதுங்கிறது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம். ஒய்ஃப் சொல்றாங்க, உன் போனை கூட நான் யூஸ் பண்ணிட்டு தரேன் அப்படின்னு. ஹஸ்பண்ட் வந்து முதல்வன் படத்தை அர்ஜுன் மாதிரி முழிக்கிறாரு, தண்ணி எடுத்து குடிக்கிறாரு. ஐயோ, பயப்படுறாரு ஹஸ்பண்ட். காடு தடைக்கல்லும் உனக்கு ஒரு படிக்கல்லப்பான்னு ஸ்டேட்டஸ் போட்டவன் நீ தானடா. ஆமா, அதுக்கு என்னப்பா? காடு கிட்னில 3 கல்லு கொடுத்துருக்கேன், என்னன்னு பாருங்கிறாரா அவரு. நல்லவங்க பொதுவா ஒருவித அப்பாவியாகவும் முட்டாளாகவும் இருப்பாங்க. கெட்டவர்கள் கொஞ்சம் சாமர்த்தியசாலியா இருப்பாங்க. பெருசா ஒன்றும் ஆசை இல்லை சார். அப்புறம் வாழ்க்கை எப்படி போகுதுன்னு உண்மையா கேட்கவும், அப்படி கேட்கறவங்கிட்ட மனசு விட்டு உண்மையை சொல்ற மாதிரியும் ஒரு நட்போ உறவோ சம்பாதிச்சுக்கணும். இதோ வந்துட்டேன். இன்னைக்கு விருது எடப்பாடி பழனிசாமிக்கு தான். அதான்டா இதாண்டான்ட்டு நாங்கள் வந்து 2026 ஆட்சி அமைக்க போறோம்னு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு ஒரு நிறைய பேசினார் எடப்பாடி. தொகுத்து திமுக மேலே எவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கிறதெல்லாம் அடுக்குனாரு. இன்னைக்கு அதான் கிளம்பிட்டாங்கல்ல கோட்டையை நோக்கி, அவங்க ஒரு முயற்சி பண்றாங்க. அதனால அதான்டா இதான்டா எடப்பாடி வரான்டா அப்படிங்கிற மாதிரி அமித்ஷாவுக்குமே மெசேஜ் போட்டிருக்காப்ல. நாங்க தான் எங்க ஆட்சி, கூட்டணி ஆட்சிலாம் கிடையாதுன்னு சொல்லி இருக்காரு. கூட்டணியா எங்க கூட வாங்க, ஆனா ஆட்சி நாங்க தான் அப்படின்னு நீங்க பாடின மாதிரி தான் அதான்டா இதாண்டா எதாண்டா அப்படிங்கிற மாதிரி டிராவல் பண்றாரு. பாப்பா என்ன நடக்குதுன்னு. ஓகே, நிகழ்ச்சி பிடிச்சுன்னா நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, லைக் கொடுங்க, கமெண்ட்ஸ் வந்து பதிவிடுங்க. நாளை சந்திப்போம். நன்றி. நன்றி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.